ஹாய் வெல்கம். இன்றைக்கி வந்து குஷ்பு மேடம் சொன்ன சீக்ரெட் ஆயிலில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்றும் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஆயில் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மீடியம் சைஸில் ஒரு கேரட், சுத்தமான கோகோனட் ஆயில், பாதாம் ஆயில், விட்டமின் இ கேப்சூல்ஸ் 3. பாதாம் ஆயில் எக்ஸ்பென்சிவ்னால நான் கோகோனட் ஆயிலும் ரெண்டையும் சேர்த்து செய்கிறேன். அவங்க வந்து ஃபுல்லாகவுமே பாதாம் ஆயில் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரமும் ஒரு சின்ன ஸ்பூனும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த கேரட்டை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கேரட் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கணும். சின்ன சின்ன துண்டாக சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு கேரட் துண்டுகள் மறையிற அளவுக்கு கோகோனட் ஆயில் ஊற்றிக்கணும். அதாவது மூழ்கிற அளவுக்கு கேரட் துண்டு வந்து மூழ்கிற அளவுக்கு கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கணும். எவ்வளோக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு குறைச்சி வச்சுட்டு ஆயிலே இந்த கேரட் துண்டுகளை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். கேரட்லாம் நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா ஆயில் நல்லா மேலே வந்துடும். ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது. ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும். உங்களுக்கு தெரியும் கேரட்டில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாம் நிறையவே இருக்குது. அதனால இது வந்து நல்லா வந்து கலரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து ஏபிசி ஜூஸ்க்கு கூட கேரட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் பாருங்கள் நல்லா தங்க கலருக்கு வந்திருக்கு. இந்த கேரட் வந்து நல்லா வந்து ஸ்கின்னுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியது, க்ளோ ஆக்கி கொடுக்கும் ஸ்கின்னை. அதே மாதிரி கோகோனட் ஆயில், விட்டமின் இ, பாதாம் ஆயில் இதெல்லாமே கூட நல்லா கலர் இம்ப்ரூவ் பண்ணும், க்ளோ ஒன்று கொடுக்கும். அதே மாதிரி நல்லா சாஃப்ட் ஒன்றும் பளபளப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன கண்ணாடி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஒரு சுத்தமான காட்டன் துணியான் போட்டு நம்ம வடிச்சிடலாம். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ரிங்கிள்ஸ் எல்லாம் மறையும். அதே மாதிரி நல்லா க்ளோ ஆகும் முகம், கைகள். நான் வந்து முகத்துக்கு, கைக்கு, நெக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 நாளில் நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே வடித்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். கேரட்டை வந்து கறிக்கிடக்கூடாது. பாருங்கள், அந்த மாதிரி கோல்டு கலர் ஆகணும். ஆயில் வந்து நல்லா அந்த மாதிரி தங்க கலருக்கு வரக்குள்ள நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டேன். ஆயிலை பாருங்கள், இப்போவே நல்லா கலராக இருக்குது, கோல்டு கலரில். இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஸ்கின்னுமே கூட நல்லா க்ளோவாக கோல்டு கலராக ஆகிட்டு வரும். நல்லா சாஃப்டாக பளபளப்பாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து ஆமண்ட் ஆயிலையும் விட்டமின் ஈயையும் சேர்த்துடலாம். விட்டமின் இ உங்களுக்கு தெரியும் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஆக்கிடும், சுருக்கங்கள் இருக்காது. அதே மாதிரி நல்லா க்ளோ ஆக்கும் ஸ்கின்னை. நல்ல சாஃப்ட் ஒன்று கிடைக்கும், பொலிஷ்னஸ் இதெல்லாம் விட்டமின் இயில் நமக்கு கிடைக்கும். நான் வந்து 3 கேப்சூல்ஸ் மாதிரி சேர்க்குறேன். கைகளில் இருக்க சுருக்கங்கள் கூட சீக்கிரமாகவே மறைஞ்சிடும் இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது. இப்போ வந்து பாதாம் ஆயிலை சேர்த்துடலாம். நம்ம பாதாம் ஆயிலை சும்மா யூஸ் பண்ணாலே ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. நல்லா வந்து பளபளப்பாக ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகிட்டு வரும், க்ளோ ஒன்று கிடைக்கும். அப்போ அந்த பாதாம் ஆயிலோடு இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஆயில் ஒன்று செஞ்சு யூஸ் பண்ணோம்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து டபுள் மடங்காக கிடைக்கும். இப்போ நல்லா இதை வந்து ஸ்பூன் ஒன்று வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் வந்து ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து முகத்துக்கு பூசிட்டு நல்ல மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எங்கெங்கே சுருக்கங்கள் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.